பொதுமக்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை வேண்டி தாவேக ஆதரிக்க தயாராக தான் இருக்காங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது வெற்றிக்கு உதவுமா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. தொண்டர்கள் ரசிகர்களுக்கும் வயது இருக்கிறது. இந்த கட்சி கரெக்டான முடிவெடுத்து நகர்ந்தால் அடுத்து 20 வருஷத்துக்கு மேலே இவர்களை அசைக்க முடியாது. தாவேகாவுடைய தலைவர்களுடைய பேச்சுக்கள் இப்போ வரைக்கும், நேற்று நடந்த கூட்டம் வரைக்கும் ஒரு டேட்டாஸ் வச்சோ இல்லை பொதுமக்கள் பாதிக்கிற விஷயங்களை வைத்தோ பேசுறதுன்றது இல்லை. திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவு வேணா திட்டிக்குவாங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. தாவேகால மட்டும் என்ன நடக்குதுன்னா, பேசுற எல்லாருமே இது வரைக்குமே என் தலைவன் நினைச்சா என் தலைவனை முதல்வராக்க மக்கள் முடிவு போட்டாங்க, இப்படியே தான் பேசுறது. அவரை விட ஆளுமை மிக்க தலைவர் வேறு யார் இருக்கா? நான் பார்ட் டைம் அரசியல்வாதி, எல்லோரும் பார்ட் டைம் தான் அப்படின்னு பேசின ஒருத்தர் இன்னைக்கு அறிவாலயத்தில் வாசல்ல நின்றுட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். ஒரு பெண் நிர்வாகி சிறப்பாக செயல்பட்டவர் உங்களை சந்திப்பதற்காக சாலையில் நிற்கிறார். காரை கொண்டு போய் கிட்ட நிறுத்துறீங்க, அவங்கள மற்றவங்களை அப்புறப்படுத்துறாங்க. என்னன்னு கூட கேட்கல, உள்ளவா பேசிக்கலாம், இந்த வேலை பண்ணக்கூடாது, ரோட்டில் நின்று மறிக்கிற வேலை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் எப்போதுமே நிற்பன்றது எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் திருமா அவர்களுக்கும் தெரியுன்றாரு. மக்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியுமா? வணக்கம் நேயர்களே, மை அனாலிசிஸில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய மைக் எம் சேனலை நீங்கள் எல்லாருமே பெரிதும் வரவேற்கிறீர்கள். பல்வேறு கமெண்ட்டுகள் ஆதரவாக இருக்குது, விமர்சனங்கள் வருகிறது. அந்த விமர்சனத்தை எல்லாத்தையும் பெரும்பாலும் கடைபிடிக்க முயற்சி பண்ணுறேன். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்னைக்கு பேச போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, தமிழக அரசியல் களம் தாவேகாவை சுற்றியே இயங்குகிறது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில் நாம் திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம். தாவேகா என்டிஏவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக அவருடைய முடிவை விஜய் அறிவிக்க மறுக்கிறார். இதனால் ஒரு குழப்பமான மனநிலை இருக்கிறது. திமுகவுக்கும் இது நன்றாக தெரியும். தாவேகாவை வேகமாக அடித்தால் அவர்கள் என்டிஏ பக்கம் போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாகும்னு திமுகவும் அடிப்பதை ரொம்ப நிறுத்தி நிதானமாக கையாண்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். அதிமுக தரப்பிலும் பாஜக தரப்பிலும் இவர்களை நாம் அடிக்க வேணாம், ஏன்னா நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, வர்றாங்க அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க. நம்மளும் இதை திரும்ப சொல்லிகிட்டு இருந்தோம். பல்வேறு தாவேகா ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்தியிலேயே நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஆசை, உங்களுடைய இவருக்கு ஏடிஎம்கே கூட்டணி கொண்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றீங்க அப்படிலாம் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு விஷயம் பார்த்துக்குங்க, அனலைஸ்ன்றது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். டே 1லேருந்து நான் இதை சொல்லிட்டு வரேன். தாவேகாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, பயிற்சி இல்லை, உட்கட்டமைப்பு இல்லை, பல சிக்கல் இருக்குது. அப்போ தாவேகா 1 ஸ்டெப் ஃபார்வேர்ட், அதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் பேக்வேர்டு. அது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். அந்த முடிவு அந்த கட்சியை மேலும் வலுவாக்கும். வயது இருக்கிறது, தொண்டர்கள் ரசிகர்களுக்கும் வயது இருக்கிறது. இந்த கட்சி கரெக்டான முடிவெடுத்து நகர்ந்தால் அடுத்து 20 வருஷத்துக்கு மேலே இவர்களை அசைக்க முடியாது. அதற்கு முன்னால் அரசியல் பயிற்சி முக்கியம். எடுத்த உடனே பலத்தை அடி வாங்கினீங்கன்னா தாங்க முடியாது. அதற்கு உதாரணம் 93 வைகோ. இந்த மாதிரிலாம் நான் தொடர்ச்சியாக பேசிட்டு வந்திருப்பேன். ஆனால் விமர்சனமே வைக்கக்கூடாது, எங்களை பற்றி விமர்சனம் வைத்தால் கதறு, கண்டபடி திட்டுறது, இதெல்லாம் எப்போவுமே எதற்குமே உதவாது. அப்போ தாவேகா மேலே மற்றவர்கள் எப்படி வைக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. நான் என்றைக்குமே அந்த ரசிகர்களை, அந்த தொண்டர்களை பற்றி ஒரு தவறான வார்த்தைகள் கூட பிரயோகித்ததில்லை. ஏன்னா அப்பழுக்கற்றவர்கள், அவர்கள் தான் இந்த கட்சியை வழிநடத்தி போக போகிறாங்க. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நிர்வாகிகள் மத்தியில் இருக்குது. முக்கியமாக விஜய்கிட்ட இருக்கிறது. அவர் தனது கட்சிக்கான பொதுச் செயலாளர் மற்ற நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பதில் தவறு செய்கிறார். ஒரு தன்னுடைய அந்த மைனஸை ப்ளஸ் ஆகிற மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் விமர்சனம் வச்சுட்டு இருந்தேன். ப்ளஸ்ஸு இன்றைய சூழ்நிலையில் என்டிஏ கூட அவர்கள் நகர்ந்தால் நன்னா இருக்கும்னா நகர்ந்தார். அந்த 30 நாள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பதும் தாவேகா நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த ஒரு டைலமா தான் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. இதில் கூட இருக்கிற நிர்வாகிகள் இந்த வானிலை அறிக்கை தங்க நிலவரம் மாதிரி பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே போகுதுன்னு அவருக்கு ஆசை காண்பிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் நான் என்ன சொன்னனோ தெளிவாக சொல்லுங்கள் அவங்க முடிவை. அப்போ கூட பலர் சொன்னாங்க, என்னங்க கொள்கை எதிரி
அரசியல் எதிரின்னு சொல்கிறாங்களே அப்புறம் என்னன்னு கூட பலரும் என்கிட்ட பேட்டி எடுத்தவங்க கேட்டாங்க. நான் சொன்னது, அவருக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் பலருக்கும் பல அஜெண்டாக்கள் இருக்குது. திமுக கூட்டணிக்குள்ள திமுகவுக்கு எது தேவையோ அதை செய்யணும்னு சிலருக்கு அஜெண்டா இருக்குது. சிலருக்கு தனியாக நின்றால் தங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமிக்கு வேறு சில அஜெண்டாக்கள் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களால் விஜயை குழப்புகிறார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் கணக்கு அல்ல. விஜய் தான் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போ அவர் தான் சொல்லணும். ஒட்டுமில்லை உறவும் இல்லை, நாங்கள் தனித்து தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னு கூட நான் பல பேட்டிகளை சொல்லியிருந்தேன். திரும்ப திரும்ப நான் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. இவர் நடக்காத ஒன்றை சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்கள் முதல்வர்ன்றதுக்கு அடுத்தவங்களை முதல்வராக்கிறதுக்கு அவர் வந்தார் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. அடுத்தவர்களை முதல்வராக்குவதற்காக நான் வந்தேன்னு சொன்ன விஜயகாந்த் கூட ஒரு கட்டத்தில் அதிமுகவோட கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வேற கதை, அவருடைய உடல்நிலை மற்ற விஷயங்கள்னு. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சதா இல்லையா? அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் வெற்றியை நோக்கியே நகர்ந்துட்டு இருப்பீங்க. அரசியல் பயிற்சி கிடைக்கும், உங்களுக்கு பலமான ஒரு உட்கட்டமைப்பு கிடைக்கும். இப்படிலாம் சொன்ன பொழுது கூட பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விவகாரத்தில் நீங்கள் சமீபமாக அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மத்தியிலேயே இந்த எண்ணம் பெரிய அளவில் துளிர்க்க தொடங்கிச்சு. என்ன, நம்ம கட்சியுடைய பிரச்சனை இப்படி இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம ஒரு 40 சீட்டோ 50 சீட்டோ கேட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனால் நமக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. 234 தொகுதியிலும் நம் தொண்டர்கள் சிறப்பாக வேலை செய்ய முடியும், ஒரு நல்ல பயிற்சி கிடைக்கும். ஒரு 40-50 எம்எல்ஏ ஜெயிச்சா துணை முதல்வராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ நம் தலைவர் அமரலாம். அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், எம்பி தேர்தல்னு அடுத்தடுத்து வெற்றிகளை அடையலாம். ஏன்னா அந்த கூட்டணி பெரிய கூட்டணியாக மாறிடும். அதற்கு பிறகு 2031 நம் எண்ணத்தை பண்ணலான்னு பல நிர்வாகிகள் பலர்கிட்ட நான் பேசும்பொழுது அவர்களுடைய ஆசை இதுவாகத்தான் இருந்தது. ஆனால் கூட இருக்கிற சிலர் விஜயை குழப்பிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ தான் நம்ம சொன்னோம், விஜய் தெளிவாக முடிவெடுக்கணும் அப்படின்னு. நேற்று அந்த முடிவை 90% எடுத்துட்டார். அப்போ கூட அவர்கிட்ட ஒரு நேரடியாக சொல்ல இல்லாமல் நாம் தனித்தே வெல்வோம் இந்த மாதிரிலாம் சொன்னார். ஆனால் அதோடைய அர்த்தம் என்னென்னா அவர் தனிச்சு நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு. இதில் எங்களை போன்றவருடைய விமர்சனம் என்னென்னா, தவறு செய்து விட்டார் விஜய், ஒரு தெளிவில்லாத முடிவை எடுத்து விட்டார். ஏன்னா நீங்கள் ஒரு பரீட்சைக்கு படிக்கணுன்னா கூட பல பாடங்களை படித்து சிலபஸ் படித்து ரிவிஷன் எழுதி டெஸ்ட் எழுதி பரீட்சைக்கு போவாங்க. அது மாதிரி எந்த பரீட்சையும் எழுதாத நிலையில் இந்த மாதிரி நான் கடுமையாக விமர்சிக்க விரும்பவில்லை. அதாவது ஒரு உட்கட்டமைப்பை கொண்டு போகிற அளவுக்கு தகுதி இல்லாத நபர்களை வைத்துக்கிட்டு அரசியலை ஒரு சந்திக்கும் பொழுது கல யதார்த்தம் அவருக்கு பல பாடங்களை சொல்லும். அது இந்த கட்சிக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றதான் என்ன. இப்போது நான் சொல்கிறேன், குறிப்பிட்ட சதவீதத்தை தாவேகா வாங்கும். குறிப்பிட்ட வாக்குகளை எடுத்த உடனே ஒரு சீமானுக்கோ ஒரு கமலஹாசனுக்கோ கிடைக்காத வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும். ஆனால் என்ன நடக்கும், அது சீட்டாக மாறுமானா மாறாது, அதில் சிக்கல் வரும். இன்னொன்று, இந்த முடிவை எடுத்த விஜய் அவர் தேர்தலில் நிற்க வேண்டும். அவர் தேர்தலில் நிற்காமல் தவிர்த்தால் தொண்டர்களுக்கு சோர்வு வரும். அப்போ இது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொரு பிரச்சனை, ஒருவேளை எதிர்பார்த்த எண்ணிக்கையில் தொகுதிகள் வரவில்லை, வெற்றி எதிர்பார்க்குறாங்க, முதல்வர் ஆகிடுவோன்னு. அது இன்றைய சூழ்நிலையில் நாளை எப்படிமோ அடுத்த மாதம் எப்படி மாறுமோ எனக்கு தெரியாது. இன்றைய சூழ்நிலையில் சாத்தியம் இல்லை அப்படின்றது தான் உண்மை. அப்போது அதற்கு இந்த 2 மாதம் கடுமையாக உழைக்கணும். அப்போ கொஞ்சம் பொதுமக்கள்கிட்ட ரீச் ஆகலாம். அப்படியும் உழைச்சாலும் இந்த முதல்வர் கனவு நடக்குமானா நடக்காது. அப்போ அப்படி நடக்காமல் போனால் சோர்வடையும் தொண்டர்கள், அந்த நேரத்தில் விலகி போகும் நபர்கள், தேர்தல் நேரத்தில் உங்கள் கட்சிக்கு கொடுக்கப்படும் இடையூறுகள், இதையெல்லாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கட்சியை வழிநடத்திட்டு போக முடியும். இதையெல்லாம் யோசித்து தான் நாங்கள் செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாவிட்டாலும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் என்பதை அவர்கள் எதிர்பார்த்தே இருக்க வேண்டும் அப்படின்றது தான். சரி, இப்போ நேற்று அவர் அதிமுகவை பாஜகவுடைய அடிமை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்லை இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. பாஜகவுடைய அடிமை அதிமுகன்றது திமுக அதனுடைய தோழமை கட்சிகள் வழக்கமாக செய்து வருகிற நரேட்டிவ். அதிலேயும் விஜய் திமுகவுடைய ரிப்ளிகா அப்படின்றத நேற்றும் காண்பித்திருக்கிறார். அவருடைய அந்த பிரச்சாரம் இதிலிருந்து விலகி நின்று வேறு முறையில் அதிமுகவே பாஜகவே அட்டாக் பண்ணியிருந்தா இது நான் சொல்ல வேண்டியது இருக்காது. ஆனால் திமுக என்ன விமர்சனத்தை வைக்கிறதோ
அதைத்தான் இவர்கள் வைக்கிறார்கள். ஏன்னா பெரும்பாலும் அந்த அஜெண்டா பிரகாரம் தான் இவங்க இயங்குறாங்கன்றது தான் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதிமுக பாஜகவுக்கு அடிமையா அப்படின்ற கேள்வி வரும்பொழுது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். 2021 தேர்தலில் இதைவிட மோசமான நிலையில் அதிமுக இருந்தது. ஆட்சியே மத்திய அரசை நம்பி இருந்தது. அன்றைக்கு எல்முருகன் மாநில தலைவர் பேசின பேச்சு, முதல்வரையே நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், முதல்வர் வேட்பாளரே என்ற அளவுக்கு போச்சு. 90 தொகுதிகள் கேட்டாங்க. ஆனால் 20 தொகுதியில் கொண்டு வந்து நிறுத்தினார். 90 கேட்ட இடத்துல 20 கொடுக்குற ஒரு கட்சியின் தலைவர் எப்படி அந்த கட்சிக்கு பாஜகவுக்கு அடிமையாக இருக்க முடியும்? டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வந்திருந்தால் 20 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கலாம். உண்மைதான். நாங்கள் சொன்னோம், எடப்பாடி ஒத்துக்கொள்ளவில்லை. இதை ஓபிஎஸும் சொன்னார், குருமூர்த்தியும் சொன்னார். அப்படி ஒத்துக்கொள்ளாத ஒரு ஸ்டஃப்னஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் அடிமைத்தனமா? அப்போ நீங்கள் அதிமுகவை பாஜகவை விமர்சிக்கிற விஷயத்தில் இன்னும் தெளிவாக கருத்துக்களை எடுத்து வைத்தால் பொதுமக்கள்கிட்ட போய் சேரும். இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு என்ன பலகீனம் இருக்கிறது? தாவேகாவுடைய தலைவர்களுடைய பேச்சுக்கள் இப்போ வரைக்கும், நேற்று நடந்த கூட்டம் வரைக்கும் ஒரு டேட்டாஸ் வச்சோ இல்லை பொதுமக்கள் பாதிக்கிற விஷயங்களை வைத்தோ பேசுகிறதுன்றது இல்லை. யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அருண்ராஜ் ரைட்டாக தொடுறாரு, சிடிஆர் தொடுறாரு. ஆனால் பெரும்பாலும் எல்லாருக்குமே என்ன பிரச்சனை இருக்குன்னா, விஜயை புகழ்வது. முன்னாடி இருக்கிற அந்த கூட்டத்துக்கு தான் பேசுகிறார்களே தவிர, கூட்டத்தை தாண்டி வெளியே கேமராக்கள் மூலியமாக ஊடகங்கள் மூலியமாக கவனித்து கொண்டு இருக்கிற அந்த பொதுமக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம பேசுகிறோன்னு. அது இல்லையே. உங்களை ஜனங்க வெளியே கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு. அப்போ எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, தலைவர் தலைவர் தலைவர். அவர் ஏதோ அரிஸ்டாட்டில் ரேஞ்சுக்கு வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பொதுமக்களுக்கு இதை தொடர்ந்து கேட்க கேட்க சலிப்பு வரும். ரசிகர்கள் ரசிப்பார்கள். ஏன்னா அவங்க சப்ஜெக்ட் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கன்ற கோபம் வரும். நீங்கள் பாருங்கள், எந்த கட்சி கூட்டத்தில் வேணால் எடுத்துக்கங்க, தலைவரையே புகழ்ந்துக்கிட்டு யாரும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவை பாஜகவை அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸ்டாலின் இருப்பார், அவர் பாணியில் அவர் அட்டாக் பண்ணுவார். அதிமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற தலைவர்கள் திமுகவை மற்ற தோழமை கட்சிகளை அட்டாக் பண்ணுவாங்க. இந்த ஆட்சியுடைய அலங்கோலங்களை அட்டாக் பண்ணுவாங்க. எடப்பாடி அவர் பாணியில் அவர் அட்டாக் பண்ணுவார். இது எல்லா கட்சியிலும் நடக்குது, பாஜக உட்பட. ஆனால் தாவேகால மட்டும் என்ன நடக்குதுன்னா, பேசுகிற எல்லாருமே இது வரைக்குமே என் தலைவன் நினச்சா என் தலைவனை முதல்வராக்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இப்படியே தான் பேசுகிறது. அவர் தான் சரி, இவர்கள் இப்படி பேசுகிறாங்களே. கடைசியாக இறுதி பேருரையாற்றி வருகின்ற விஜய், அவர் மேலே இருக்க விமர்சனம் என்ன? 5 நிமிஷம் பேசுகிறார், 10 நிமிஷம் பேசுகிறாரு. பெரும்பாலும் கோர்க்கப்பட்ட கோர்வை வசனங்களை அந்த பஞ்ச் டைலாக் மாதிரி பேசுகிறாருன்றது இன்னை வரைக்கும் அந்த விமர்சனம் அவர் மீது உண்டு. அதைத்தான் பேசுகிறார். நேற்றும் பார்த்தீங்கன்னா, கூட்டணி தனித்து தான் நிற்கிறோம், உங்களையும் அடிப்போம் அவங்களையும் அடிப்போன்றது மாதிரி சொல்லலை. அதை ஒரு மாதிரி அப்படி இப்படி சுற்றி சொன்னார். அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. மக்கள் பிரச்சனை நேற்று என்ன விஜய் பேசினார்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சுய புகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். என் மீது அழுத்தமா, அதுவும் என் மேலையா அப்படின்றாரு. உங்கள் மேலே அழுத்தம் விழுந்தால் நீங்கள் என்ன ஆவீங்கன்றது சாதாரணமாக யதார்த்தமாக எல்லாருமே பார்த்தாங்க கரூர் சம்பவத்தில். நீங்கள் அன்று கரூர் சம்பவத்தில் இப்போ நீ நேற்று பேசின அந்த துணி, அந்த ஏன் மேலையா அதுவும் என்கிட்டயா அப்படின்னு கேட்குற அந்த துணி, கரூர் சம்பவம் நடந்தவுடன் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதோட பொருத்தி தான் பார்ப்பாங்க. ஒரு புது கட்சி வேறு என்னங்க பண்ண முடியும்? நாங்கள் இப்போ தான் இந்த விஷயத்தெல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் இந்த சம்பவம் நடந்த உடனே கூட இருக்கிறவர்கள், உங்களுக்கு கூட பிரச்சனை இருக்குன்னா கூட இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும்? உடனடியாக நீங்கள் ஏர்போர்ட்டில் ப்ரெஸ்ஸை பாருங்கள் சார், ரொம்ப வேதனையோடு இருக்கிறேங்க, என் சொந்தங்கள் இறந்து போயிருக்காங்க, என்னால் பேசுகிற மனநிலையில் இல்லை, நான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு நாளைக்கு இதை நான் தெளிவாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடணும். ஆனால் அவர் போன விதமும் அவர்கள் அழைத்து சென்ற விதத்தையும் பார்க்கும் பொழுது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அப்போ நடைமுறை என்ன, யதார்த்தம் என்ன, நீங்கள் பேசுகிறது என்ன, யதார்த்தம் என்ன? இன்று அதிமுகவை அடிமை அப்படின்னு சொல்கிற விஜய், கரூர் சம்பவம் நடந்து அன்றைய இரவு நீங்கள் துள்ள துடிக்க ஓடி போனதும், உங்களை பின்னோக்கி மைக்குகள் தொடர்ந்ததும், மறுபடியும் சென்னை ஏர்போர்ட்லேயும் அதே நிலை நடந்ததும், பிறகு பனையூரில் போய் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்ததும், 30 நாட்கள் நீங்கள் மௌனம் காத்ததும், ஒரு 4 நாட்களுக்கு பிறகு ஆசுவாசப்படுத்தி கொண்டு நீங்கள் பேசிய அந்த தோரணையும் தொனியும் எல்லாரும் பார்த்துருந்தாங்க. எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு நிலை மாநில பொதுச் செயலாளரே ஓடி ஒளிஞ்சது. மாநில நிர்வாகிகளே
தலைமறைவானது. இது எந்த கட்சியிலும் நடக்காது. சின்ன கட்சியில் கூட நடக்காது. ஏதோ பயம் இருந்தால் கூட அதை வெளிக்க காமிச்சிக்காமல் அப்படி நிமிர்ந்து நிற்பாங்க. ஆனால் பயமும் இருக்குது, நாங்கள் ஓடி ஓடுறதை இதில் தான் பார்த்தோம். இது ஒன்று. ரெண்டாவது, அன்று இரவு நடந்த பொழுது நீங்கள் எவ்வளோ பயம் பதற்றத்தோடு போனீர்களோ, உங்களை திமுக சின்ன சம்பவம் தான் பண்ணாங்க. அந்த சம்பவமே உங்களை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரம் உடனடியாக இரவே விஜய் தான் காரணம், தவேகாவினர் தான் காரணம்னு கொண்டு போனாங்கல்ல, அந்த பிரச்சாரத்தை காலையில் அடியோடு மாற்றியது எடப்பாடி பழனிசாமியுடைய பேட்டி. அவர் மட்டும் காலையில் அந்த பேட்டியை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தாருன்னா இன்னும் உங்களுக்கு சிக்கல் வந்திருக்கும். ஆனால் அவர் என்ன சொன்னார்? விஜய் மட்டும் எப்படிங்க குற்றம் சொல்லுவீங்க? காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா? அரசுக்கு பொறுப்பு இல்லையா? இது என்ன பொறுப்பற்றத்தனம்? இது எப்படி நீங்கள் உங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பீங்கன்ற மாதிரி அவர் கேட்டது அந்த பார்வையே பத்திரிகையாளர்லேருந்து எல்லார் மத்தியிலையும் மாற்றுச்சு. உங்களுக்கு மூச்சு விட கொஞ்சம் அவகாசம் கிடைச்சது. மத்தியானம் அண்ணாமலை பேசினார், தமிழிசை பேசினாங்க, எதிர்க்கட்சிகள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக பேசினாங்க. ஆனால் உங்களுக்காக நீங்கள் பேசவே இல்லை. இன்னொன்று, நீங்கள் என்ன பண்ணீங்க? 3 நாள் பொறுத்து ஒரு அறிக்கை விடுறீங்க. அந்த அறிக்கையில் என்ன பண்ணுறீங்க? ஒரு தலைவர் அந்த ஒரு ஸ்டவுட்னஸ்ஸு ப்ளஸ்ஸு துக்கம் ரெண்டுத்தையும் இது பண்ண மாதிரி ஒரு தோரணையோடு பேசலை. அங்கிள்னு ஒரு பக்கம் ஏறி நின்று பேசுகிறது, இல்லாவிட்டால் டவுன்கிரேடில் போயிட்டு சிஎம் சார் என் மேலே வேணாலும் இந்த இது. அப்போ எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க, எதிர்க்கட்சிகள் பார்க்குறாங்க. இந்த விவகாரத்தில் உங்கள் கட்சியினர் எவ்வளவு தைரியமாக இருந்தார்கள். கட்சியினர் நான் சொல்கிறது நிர்வாகிகளை, மாநில நிர்வாகிகளை எப்படி இருந்தாங்கன்றதை உலகமே பார்த்தது. உங்களுடைய தைரியம், உங்களுடைய தன்மை கீழே மாவட்ட செயலாளர் வரையிலும் பயத்தை ஏற்படுத்தியது. நீங்கள் துணிஞ்சு நின்றுருந்தால் அந்த நிர்வாகிகள், அவர்களும் புதியவர்கள் தான், அவர்கள் துணிந்து நின்றுருப்பாங்க. அவங்க போய் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களை, உயிரிழந்தவர்கள் குடும்பங்களை போய் பார்த்துருப்பாங்க. நீங்களே ஓடி ஒளிஞ்சோடனே அவர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில. அவர்களும் பலரும் பயந்து போயிருந்ததை நான் பார்க்க முடிஞ்சது. இதில் உங்களுடைய கட்சியில் சட்ட பிரச்சனை அப்படின்னா உங்கள் கட்சியில் மட்டும்தான் அதிசயமாக வழக்கறிஞர் குழு, சட்ட நிபுணர் குழு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க. சிடி நிர்மல்குமார் தான் அதுக்கு பொறுப்பு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு விபத்து. இந்த விபத்து ஒரு ஸ்டாம்ப் பேட்னால் நடக்குது, அதில் உயிரிழப்புகள் வருது. அது யார் காரணம், என்ன காரணன்றது அடுத்து வரப்போகுது. என்ன பண்ணாலும் உங்கள் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ண போகிறதில்ல. உங்கள் மேலே விபத்து பிரிவின் கீழே தான் வழக்கு பதிவு பண்ணுவாங்க இந்திய தண்டனை சட்டத்தில். ஆனால் ஏதோ கொலை வழக்கு பதிவு பண்ண மாதிரி எல்லோரும் அலறி துடித்து ஓடி ஒளிஞ்சு போனீங்க. அப்போ உங்களுடைய சட்ட ஞானம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக மேடைக்கு வந்தால் மட்டுமே இந்த வீரம் பேசுறது, சொடகு போட்டு பேசுறது எல்லாம் பேசுகிறீங்கன்றது ஒரு விமர்சனம் விஜய் மேலே உண்டு. நடைமுறையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி மக்கள் சந்திக்கிற பிரச்சனையில் இப்போ நீங்கள் விஜய் சொல்கிறாரு, நான் உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன், 1000 கோடி ரூபா இதை விட்டுட்டு வந்திருக்கேன், என் மக்களுக்காக நான் வந்திருக்கேன்னு. உச்சத்தை விட்டுட்டு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் ஏன் வரணும் அப்படின்ற கேள்வி வருதுல்ல. ஏன் வரணும்? மக்கள் இப்படிலாம் பாதிக்கப்படுறாங்களே, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஆணவ கொலைகள் நடக்குது, தூய்மை பணியாளர் போராடுறாங்க, எல்லாரும் போராட்டம் எதுவும் நிறைவேற்றவே இல்லை. விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குது, பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மது போதை பழக்கம் ஆறாக நடக்குது. இப்படி இருக்கிற தமிழகத்தை நம்ம வாழ வச்ச தமிழகத்தை நம்ம ஏதாவது அந்த மக்களுக்கு பண்ணோம், அதனால் நான் வருகிறேன், அதான அர்த்தம். அப்படி அந்த அர்த்தம் இருந்தால் உங்களுக்கு இந்த விவகாரத்தில் ஒரு புரிதல் இருக்கும். இந்த புரிதல் இருந்தால் உங்களுக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல பிரச்சனையே வராது. வாங்க இதாங்க பிரச்சனை, எப்படிங்க நடத்தலாம், எப்படிங்க இது பண்ணலாம் அப்படின்னு தினசரி நீங்கள் மக்களை சந்திப்பீர்கள். சந்திக்கலைனாலும் உங்கள்கிட்ட டெய்லி ஒவ்வொரு சம்பவத்திலும் பிரச்சனையிலையும் அறிக்கை வரும். அதுதானே மற்ற தலைவர்கள் செய்கிறாங்க. இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் ஒரு பிரச்சனைனா அவர் நுணுக்கமாக போடுகின்ற அந்த அறிக்கைகள், அவர் பேசுகின்ற விஷயங்கள், அவருடைய ட்விட்டர் வேறு யாருக்கிட்டே இருக்காது. அவர் தந்தையார்கிட்டருந்து அவர் கற்றுக்கிட்ட அந்த பாடம், அந்த அறிக்கைகள் அவ்வளோ துல்லியமாக டேட்டாஸோடு இருக்குது. அதை பார்த்தா பிறகு தான் பல பேருக்கு பத்திரிகையாளர்களே தெரியுது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு. துணிந்து போடுகிறாரா, பேசுகிறாரா, நடைப்பயணம் போனார், எல்லாம் பண்ணார். அவங்க என்ன பெரிய கட்சியா? நாளைக்கு என்ன ஆட்சியை பிடிச்சி முதல்வராக போகிறாங்களா? அரசியல்னு வந்துட்டால் அந்த மக்களுக்காக பண்ணணும்னு பண்ணுறாங்க. அதிமுக ஒவ்வொரு விஷயத்துலையும் தினசரி அறிக்கைகள், பேட்டிகள். அது சீமான் தனித்துவமாக இருக்கும் அவருடைய பேச்சு, அறிக்கைகள், மற்ற விஷயங்கள். ஒவ்வொரு விஷயத்துலையும் சப்ஜெக்ட் பேசுவார். அவர் தொடர இது பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அண்ணாமலை
பாஜக நயினார் நாகேந்திரன், இன்றைக்கும் அண்ணாமலையுடைய அறிக்கைகள், பேச்சுகள், பேட்டிகள் தனித்துவமாக இருக்கும். நீங்கள் எங்கே போனீங்க? உங்களை தோண்டி துருவி ஒவ்வொரு விஷயத்திலும் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தேவையானது உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. கலைஞர் ஸ்டாலினுக்கு சொன்னது, அவர்கிட்ட பிடிச்சது என்ன? உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. அது நல்லதா கெட்டதா, மக்களுக்கு பயன் தரதா இல்லையா, அது வேறு விஷயம். அரசியல் தலைவராக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய உழைப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஒன்றுமே சொல்ல முடியாது. காலையில் எங்கே இருப்பார், ஈவினிங் எங்கே இருப்பார், பேட்டி கொடுப்பார். அவர் ஒவ்வொரு கட்சி கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், அவங்க நேரம் அவங்கள்ட்ட இருக்காது. எல்லாருக்குமே இதுதான் அரசியல்னு வந்துட்டு. அதுதான் நான் பார்ட் டைம் அரசியல்வாதி, எல்லோரும் பார்ட் டைம் தான் அப்படின்னு பேசின ஒருத்தர் இன்றைக்கி அறிவாலயத்தில் வாசலில் நின்றுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் யதார்த்தம். அப்போது விஜய் நான் உச்சத்தை விட்டுட்டு இந்த மக்களுக்காக வந்தேன்னா இன்னொன்று சொல்கிறாரு, நான் உழைப்பேன், என் உழைப்பை பார்த்து தான் மக்கள் என்னை உச்ச நட்சத்திரமாக வச்சுருக்காங்க, அந்த உழைப்பை நான் விடமாட்டேன்றாரு. இதிலும் சாதாரணமாக மக்களுக்கு தெரியும் என்ன நீங்கள் உழைச்சிங்கன்னு. தேர் கோயிலில் சாமி உற்சவத்துக்கு மட்டும் தேர் வெளியே வரும். சாமி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். மற்ற நாளெல்லாம் கோயிலுக்குள்ளே இருக்கும். பக்தர்கள் கோயிலுக்கு போவாங்க. மற்ற நாளுங்க நடை சாத்திடுவாங்க. அது கூட தினசரி 3 கால பூஜை 4 கால பூஜை இருக்கும். பக்தர்கள் சந்திப்பாங்க. ஆனால் இங்கே 30 நாளைக்கு ஒரு பூஜை. செங்கோட்டையன் மிகப்பெரிய தலைவர், எம்ஜிஆருடன் இருந்தவர், ஜெயலலிதாவுடன் இருந்தவர், ஆக சிறந்த அரசியல் மேதை அப்படின்லாம் சந்திரமாலை போட்டு, இந்த தசாவதாரத்தில் கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி சந்திரமாலை போட்டு இளநீ வச்சு ஸ்ட்ரா போட்டு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஒரு நாள் கூட அவர் உங்களை பார்க்கலன்றது தான் அவருடைய புலம்பலாக இருக்குது. ஒரு மாநில தலைவரை இன்னொரு மாநில தலைவர் அடுத்த கூட்டத்துக்கு அப்புறம் தான் சந்திக்கிறார். ஈரோடுக்கு அப்புறம் நேற்று சந்திக்கிறார்னா என்ன கட்சி? அவர் சந்திக்கக்கூடாதுன்றதுக்கு இன்னொரு தலைவர் முட்டுக்கட்டை போடுறாருன்னா என்ன கட்சி? ஒரு கட்சியுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன்றைக்கி திமுக 5-6 ஸ்ட்ராட்டஜிஸ்டில் வச்சுருக்காங்க. யாராவது போய் ஸ்டாலினுக்கோ இல்லை உதயநிதிக்கோ நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இவரை சேர்த்துக்கணும், இவரை சேர்க்கக்கூடாது, இவர் மனோஜ் பாண்டியன் வரார் அவர் எடுக்கக்கூடாது, அனுராஜாவை சேர்க்கக்கூடாது, இப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவர்கள் வேலை தனி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி தனி. கட்சி என்ன பண்ணணும்னு தீர்மானிக்கிறது தலைவர்கள் தீர்மானிக்கிறாங்க. அதிமுகவும் அப்படி தான். அங்கே யாரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை. அப்போது உங்கள் கட்சியில் மட்டும்தான் வினோதம்லாம் நடக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு விஜய்க்கு அடுத்த இடத்துல கட்சியே தீர்மானிக்கிறார். இந்த விமர்சனம் நான் வைக்கல. கட்சியிலேருந்து வந்தவங்களும் கட்சிக்கு சேர துடித்தவர்களும் பலரும் வைத்த விமர்சனம் இதுதான். 3வது விஷயம், நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்தால் ஊழல் செய்ய மாட்டேன், நான் அப்படி கண்காணிப்பேன், இப்படி ஊழல் செய்ய மாட்டேன்னா ஊழல் செய்யாமல் கண்காணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆனானப்பட்ட எம்ஜிஆர் என்னென்னவோ பண்ணி பார்த்தார், ஒன்றும் முடியல அடுத்து இதில். அப்போது நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே உங்களுடைய பொதுச் செயலாளர் மேலே என்ன விமர்சனம் வருதுன்னு கூட நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு பெண் நிர்வாகி சிறப்பாக செயல்பட்டவர் உங்களை சந்திப்பதற்காக சாலையில் நிற்கிறார். காரை கொண்டு போய் கிட்ட நிறுத்துறீங்க. அவங்கள மற்றவங்களை அப்புறப்படுத்துகிறாங்க. என்னன்னு கூட கேட்கல. உள்ளே வா பேசிக்கலாம், இந்த வேலை பண்ணக்கூடாது, ரோட்டில் நின்று மறிக்கிற வேலை, ஒன்றை பார்த்து 10 பேர் பண்ணுவாங்க, உள்ளே வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு கூட செய்யலையே. அவங்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற பொழுது கூட எந்த நிர்வாகி அனுப்பிச்சு இல்லாட்டி என்ன விஷயம்னு கூட கேட்கலையே. இன்னை வரைக்கும் அவங்க ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க அந்த கட்சி உறுப்பினராக அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஆத்மார்த்த தொண்டர்களை விலக்கி வச்சுட்டு நீங்கள் யாரை வச்சுட்டு கட்சி நடத்த போகிறீங்க? அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் கூட ஒரு கட்சி தலைவராக இருக்கும் பொழுது, ரொம்ப நேரம் இருக்கும் பொழுது கூட கட்சிக்குள்ளே நமக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர் மேலே ஏகப்பட்ட புகார்கள் வருது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்போ சண்டை போடுறாங்க, மற்ற மாவட்டம் சண்டை போடுறாங்க, நிர்வாகிகள் மத்தியில் சில அனுகூலங்களை பெற்று பதவிகள் கொடுக்கப்படுகின்ற புகார் வருது. இதெல்லாம் கூப்பிட்டு பேசி முற்றுப்புள்ளி வைக்கிற ஏற்பாடு, மாவட்ட செயலாளர்களை மாதம் ஒரு முறையாவது சந்திப்பது, கட்சியில் என்ன முடிவெடுக்கலான்றதை ஒரு ஆலோசனை நடத்துவது ஏதாவது இருக்கிறதா? எல்லாத்துக்கும் மேலே செங்கோட்டையனுக்கு நீங்கள் கொடுத்தது தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி, நிர்வாகக்குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். நிர்வாகக்குழு 28 பேர் போட்டிங்க. அதற்கு பிறகு இன்று வரை கூட்டம் நடந்திருக்கிறதா? இப்போ இந்த விவகாரம்லாம் எனக்கு எப்படி தெரியும்? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க சொல்லும் பொழுது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு பேசுகிறோம். அப்போது நேற்று ஒரு முடிவு எடுத்து விட்டீர்கள். அந்த முடிவு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு 2 மாதம் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ வேகமாக இயங்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம். காலங்கள் கடக்கவில்லை, இன்னும் 2 மாதம் இருக்குது. வேகமாக வேட்பாளர்களை தேர்வு செய்வது, அதில் ஊழல் இல்லாமல் பார்த்து கொள்வது, தகுதியானவர்களை தேர்வு செய்வது, எல்லாவற்றிற்கும் மேலே பிரச்சாரம் செய்வது, இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் நினச்சது நடக்கும். இதே மாதிரி தேர்
திருவிழா, சாமி போய் கருவறையில் உட்காந்துக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வெற்றி உங்கள் கையில் இல்லை அப்படின்றத சொல்ல முடியும். அதே போன்று உங்களுடைய தலைவர்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய செயல்பாடுகள், கட்சியுடைய அரசியல் நடவடிக்கைகள் இப்போவும் எலைட்டுத்தனமாகத்தான் இருக்கிறது. ஆதவர்ஜுனா விசிக தலைவர் எல்லாரும் விட அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரை பற்றி விமர்சிக்கும் போது அந்த கட்சியை பற்றி விமர்சிக்கும் போது வெறும் 20 பேர் தான் இருக்காங்க, மீதி எல்லாம் இங்கே வந்துட்டாங்கன்றாரு. மறுநாள் அதில் பல்ட்டி அடித்து நான் அப்படிலாம் சொல்லலைங்க, நான் அவரை ஏமாற்றுகிற ஒரு 20 பேர் இருக்கிறாங்க அப்படி சொன்னன்றாரு. அவர் பேசுனது வீடியோ இருக்குது. அப்போ மறுநாள் மாற்றி போட்டால் அது எப்படி இந்த சமூக வலைதள காலத்தில் நிற்கும்ன்றது தெரியல. இன்னொன்று, அவர் அடிக்கடி அந்த அந்த அறிக்கை முழுவதுமாக என்ன சொல்கிறாருன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் எப்போதுமே நிற்பேன்றது எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் திருமா அவர்களுக்கும் தெரியுன்றாரு. மக்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியுமா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் நிற்கிறீர்கள் அப்படின்னா அது செயலில் பண்ணும்பொழுது ஆமாம் இந்தந்த விஷயத்தில் இவர் இந்த கட்சி இதுனாலும் ஆதவர்ஜுனா சற்று கூடுதலாக இதில் கவனம் செலுத்துகிறாருன்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது ஆதவர்ஜுனா அவர்களுக்கு கிடைச்சது. அங்கே போய் பார்த்தாரு. அதற்கு பிறகு அந்த 5-6 பேரை கூப்பிட்டுட்டு விஜயை பனையூரில் பார்த்தார்கள். அது விமர்சனத்துக்குள்ளாச்சு. ரைட்டு. அதற்கு பிறகு ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், பட்டியலின மக்களாக இருக்கட்டும், சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக கடுமையாக ஒடுக்கப்பட்டவர்கள். சாலையில் சேற்றிலும் சகதியிலும் மழையிலும் வெயிலிலும் போராடி கொண்டு சொற்ப வருமானத்துக்காக பிழைத்து கொண்டிருப்பவர்கள். அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏன் இந்த கேள்வி கேட்குறோன்னா, மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்கக்கூடாது. இது தாவேக்காவுடைய பெரிய பிரச்சனைன்னா என்ன கேட்குறீ அவன் என்னன்னு, இந்த வேலையை தான் திமுகக்கள் செய்வார்கள். நாங்கள் வித்தியாசமானவர்கள்னு சொல்லிட்டு வரீங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகன்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த கேள்விகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அப்போது அவர்களை பார்த்தீர்கள். அதற்கு பிறகு 13 நாளாக என்னமோ பார்த்தீங்க. அதற்கு பிறகு 147 நாட்கள் அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். ஒரு சின்ன அறிக்கை கூட உங்கள்கிட்ட இருந்தோ உங்கள் தலைவர்கிட்ட வரல. தலைவர்கிட்டேருந்து வரலனாலும் தலைவர்கிட்ட சொல்லி அறிக்கையை வர வைக்கிற வேலையை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கின்ற ஆதவர்ஜுனா பண்ணியிருக்கணுமா வேணாவா? அதில் போராடின ஒருத்தர் வாழ்க்கையுடைய வறுமை 6 மாதமாக வேலை இல்லைன்னு தற்கொலை பண்ணிட்டார். என்ன பண்ணீங்க? கட்சி சார்பாக ஏதாவது அவர்களுக்கு மாலை ஏதாவது செஞ்சீங்களா? இல்லாவிட்டு ஏதாவது நிதி கொடுத்தீங்களா? நீங்கள் ஒரு சொற்ப தொகை கொடுத்தா கூட அதுக்கு பெரிய இதாக மாறி இருக்கும். இன்றைக்கி தாவேகா தலைவர்கள் யாருக்கு என்னென்ன பண்ணுறீங்கன்றது ஊருக்கே தெரியும். அதில் கூட கொஞ்சம் ஒரு சின்ன இது அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருந்தா உதவி இருக்கும். அப்போது இது எலைட் அரசியல். இது தான் எலைட் அரசியல்னு சொல்கிறோம். மேலேயே போகிறது, பைக்கு தரோம், கார் தரோன்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இது இல்லை. அடித்தட்டு மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, பொதுமக்களுக்காக, அவர்கள் பிரச்சனைக்காக போராடுவதுன்னா வீதியில் இறங்கி போராடுவது ஒரு பக்கம், அவர்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பது அதுனா என்ன? பத்திரிகையாளர்களை பார்ப்பது, அறிக்கை விடுவது, இந்த மாதிரி விஷயங்களில் கட்சியினர் எவ்வளோ பம்பரமாக சுழன்று இயங்குகிறார்களோ அது ஒரு அரசியல் பயிற்சி நிர்வாகிகளுக்கும் சேர்த்து. ஆனால் சென்னையில் இருந்து கொண்டே சென்னையில் போராடிய மக்கள் கூட ஆதரவு இல்லை. அதனால் தாவேகாவுடைய இன்றைய நிலை பற்றி பேசணுன்றதுக்காக இந்த விஷயத்த பேசுகிறேன். தாவேகா இன்றைக்கி இப்போ வரைக்கும் ஒரு மாயையில் இருக்கிறாங்கன்றது தான் என் போன்ற ஒரு கணிப்பு. அந்த மாயையிலிருந்து விடுபட்டு கலை யதார்த்தம் புரிந்து கொண்டு இனியாவது விஜய் உள்ளிட்ட தலைவர்கள், குறிப்பாக விஜய், மக்கள் பிரச்சனையை பற்றி தினசரி அறிக்கைகள் பேசுவது, பேட்டிகள் கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களில் இறங்கினா மட்டும்தான் தாவேகா வேகமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். ஏன் சொல்கிறேன்னா 2 மாதம் தான் நடுவில் இருக்குது. அப்போ பிரச்சாரத்துலேருந்து பல விஷயங்களில் டேட்டாஸ், பல விஷயங்களை திரட்டி அதில் அதிகமாக பேசுவது, அதில் பேசினா தான் மக்கள்கிட்ட போய் சேரும். சும்மா டெம்ப்ளேட் வார்டுகளாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இப்படி பேசிட்டு போகிறதுனால எந்த யூஸும் கிடையாது. இன்னொன்று, திரும்ப திரும்ப எங்களை தேர்ந்தெடுக்க மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், அங்கிள் பிளாஸ்ட்னு சினிமா வசனம் பேசியிருந்தா தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம், பொதுமக்கள் விலகி நிற்பார்கள். இதுவும் நான் சொல்லிக்கிறேன். பொதுமக்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை வேண்டி தாவேக ஆதரிக்க தயாராக தான் இருக்காங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது வெற்றிக்கு உதவுமா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. அப்போ வெற்றிக்கு உதவக்கூடிய வாக்குகளை அறுவடை பண்ணணும்னா நான் சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி பர்சன்டேஜை நம்ம இஷ்டத்துக்கு ஏற்றிக்கிட்டே போனால் அதுகிட்ட உங்கள்கிட்ட எந்த தரவுகளும் இல்லை. பர்சன்டேஜ் ஏற்றிக்கிட்டே போகிறதுனால எந்த பயனும் இல்லை என்பது தான் தாவேகாவுக்கு சொல்லிக்கொள்வது. இதுதான் என்னுடைய இன்றைய இப்போ இருக்கிற நிலைமையில் சொல்லுகின்ற ஒரு விஷயம். நாளைக்கு இது மாறலாம், நாளைக்கு மாறலாம், அப்பொழுது நம் கருத்துக்களும் மாறலாம். அடுத்து ஒரு அனலைஸில் சந்திப்போம். வணக்கம்.